ராசி என்பர்களே, சிம்மராசி என்பர்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சாதனைக்காகவே அவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த சாதனை அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலியை பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்கள பேஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், மற்றவர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருப்பீங்க. இந்த சிம்மராசியில் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர்களில் ஏதோ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பெயரில் வந்து நடக்குங்க. நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்துக்கு முதலாளியாக இருப்பீங்க, ஒரு கடையாவது உங்கள் பேரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும். தொழில் ரீதியாக சில சிக்கல்கள் இருந்தாலும் வருமானம் வருங்காலத்தில் வரக்கூடிய அளவுக்கு தான் ஒரு தொழிலை வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான காலகட்டம் தான் இருந்தாலும் போக போக அது வந்து சரியாயிடும். தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் முன்னப்பண்ணதாக இருக்கும், குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் முன்னப்பண்ணதாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே சரியாயிருங்க. மன வருத்தங்கள் கொஞ்சம் இருக்கும், கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் சரியாக தான் போகுது. சரி, எல்லா யூடியூப்லையும் இப்படி தான் சொல்கிறாங்க, இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது, அடுத்த நாள் நல்லா இருக்குது, அடுத்த 12 நாளில் சூப்பராக இருக்க போகுது. சரி, என்ன சார் இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாகவே சில ராசிகள் கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். ஜாதகமே சொன்னாலும் சில ராசிகள் மட்டும் அதில் ரொம்ப யோசித்து பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ராசி இந்த சிம்மராசி. சிம்மராசிக்கு பிரெயினே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க யோசிக்கிறத விட இவங்களோட யோசிக்கும் திறனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனாலேயே இவங்க வந்து நிறைய சிக்கல்களை மாட்டிக்குவாங்க. நிறைய பேர் ஜோதிட ரீதியாக சில சந்தேகங்கள் கேட்கணும் ஆசைப்படுறீங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் 200 ஜோதிடர்களுக்கு ஆசான். நிறைய பேர் சினிமா துறையில் இல்லை பாலிடிக்ஸ்லாம் இருக்கிறவங்களாம் ஜோதிடம் பார்க்கணும் ஆசைப்பட்டால் இவங்களுக்கு தான் கால் பண்ணி பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பேசுறது தான் ஜோதிடம் பார்ப்பார். வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த சிம்மராசிக்காரரை பற்றி பார்த்துக்குவோம். ஒரு தனித்துவமான நபர். இந்த தனித்துவமான நபர் மக்களுக்கு பிடித்தவராகவும் இருக்கணும், குடும்பத்துக்கு பிடித்தவராக இருக்கணும், மக்களுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கணும். அப்படின்னா இந்த நபரை வந்து நீங்கள் ஆப்டாக சொல்லலாம். சிம்மராசிக்காரர் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். கோவக்காரராக இருப்பாங்க, ஆனால் அந்த கோவம் மறுபடியும் சரியாகி ஒரு ஈர மனசோடு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்நாளில் எங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்ந்தது, எங்கள் நட்புக்காகவே வாழ்ந்தது தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசி வந்து வெளியில் அதிகமாக பேசப்பட்டாலும், உங்களுடைய பெயர் வந்து வெளியே அதிகமாக பேசப்பட்டாலும் வேலை அல்லது தொழிலில் முக்கிய பொறுப்பு வரும் உங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிலையில் தான் நீங்கள் வந்து எப்பயுமே இருப்பீங்க. இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் உங்களை கவனிக்காதவங்க கூட இனி கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தடைப்பட்ட வேலை நகருங்க. அதே போல் யார் உண்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வரும். ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரலாம். ஒரு பெரிய முடிவுனா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, வேலை மாற்றம், அந்த தொழில் விரிவாக்கம், பெரிய முதலீடு பண்ணுறது, இல்லை வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வாகனம் மாற்றுறது, வெளியூர் வேலை, திருமணம், உறவு முடிவு, இந்த கடன் குறைக்கிறது, இதை பற்றிலாம் ஒரு முக்கியமான முடிவு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு வந்து உங்களுக்கு உருவாகிற வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த நேரத்தில் பெருமையில் முடிவு செய்ய வேண்டாம். ரொம்ப பெருமையில் அப்படியே டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம். மற்றவர்களை கவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்ய வேண்டாம். ஆவணத்தை முழுமையாக பார்க்காம எந்த விஷயங்களும் பண்ணாதீங்க. ஃபுல் டாக்குமெண்ட் செக் பண்ணாமல் எந்த ஒரு முடிவும் சொல்லாதீங்க. நீண்ட கால பயனையே முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேலை மற்றும் தொழில் பலங்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வரலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கலாம். சம்பள உயர்வு வாய்ப்பு உருவாகலாம். பதவி உயர்வு பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். குழு தலைவர் பொறுப்பு கிடைக்கலாம். முக்கிய திட்டத்தில் சேர்க்கப்படலாம். மேலதிகாரிகளோட நம்பிக்கை அதிகரிக்கலாம். உங்கள் தலைமை திறன் பாராட்டப்படலாம். அரசு, நிர்வாகம், மீடியா, விற்பனை, கல்வி, மேலாண்மை துறை, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கலாம். புதிய அலுவலகத்திற்கு மாற்றம் வருங்க. வெளியூர் வேலை வாய்ப்பு உருவாகலாம். பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் கூட உங்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் நீங்கள் செய்த தவறான புரிதல் தீரும். இந்த காலகட்டத்தில் உங்களை எதிர்த்தவங்க பின்வாங்குவாங்க. உழைப்பிற்கு நேரடியான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படின்னா, புதிய வாடிக்கையாளர் வருவாங்க, பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம், பெரிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கமிஷன் வருமானம்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து பேசி பண்ணுறது பெட்டருங்க. உங்கள் பெயரை பிராண்டாக வளர்க்க வாய்ப்பு கிடைக்குங்க. சமூக ஊடகத்தில் உங்கள் தொழில் வந்து கவனம் பெறலாங்க. விளம்பரம் மூலமாக விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய கிளை தொடங்கலாம். குடும்ப உறுப்பினர் தொழிலில் உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, வாகனம், மீடியா, நிகழ்ச்சி மற்றும் நிர்வாகத்துறையில் லாபம் வரலாங்க. பெரிய நபரின் அறிமுகம் வந்து தொழிலில் வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்க. பழைய பாக்கி வசூலாகலாம். உங்கள் தலைமை திறன் ஊழியர்களை நல்ல முறையில் இயக்க உதவுங்க. போட்டியாளர் விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற போட்டியாளர் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருவான். தொழிலில் கவனிக்க வேண்டியது, எல்லா முடிவையும் நீங்கள் மட்டும் எடுக்க வேண்டாம், மாட்டிக்குவீங்க. பணியாளர்கள்ட்ட கருத்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் வேலைக்காரரை கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்து கரெக்டாக வச்சுக்கிறது பெட்டர். கோபத்தில் வேலைக்காரங்களையோ அல்லது வாடிக்கையாளரையோ இழக்க வேண்டாம். பெயருக்காக நஷ்டமான ஒப்பந்தம் ஏற்க வேண்டாம். இது ஒரு பேருக்காக போடுற அப்படிலாம் பண்ணாதீங்க, மாட்டிக்கிங்க. அதே போல்
வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். நண்பர் அப்படிங்கிறதுக்காக கணக்கை விட்டு கொடுக்க வேண்டாம். கூட்டு தொழிலில் பங்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம். உங்கள் திட்டத்தை அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். ஒரே நேரத்தில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். சரி, இப்போ ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, ஒரு 10 விஷயமாக பண்ணலான்னு இருந்தால் ஒரே விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுங்க. வருமானத்தை விட அதிகமாக அலுவலக அலங்காரம் அல்லது பிராண்டிங்கில் செலவு செய்ய வேண்டாம். சார், கடை பெருசாக இருக்கணும், உள்ள சரக்கு இல்லாமல் கடை பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதை கொஞ்சம் யோசிக்கணும். பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு வரலாம், கமிஷன் கிடைக்கலாம், தொழில் லாபம் அதிகரிக்கலாம், கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம், மேலாண்மை அல்லது ஆலோசனை மூலமாக பணம் வரலாம், ரியல் எஸ்டேட் அல்லது வாகன விற்பனையில் கமிஷன் கிடைக்கலாம், ஆன்லைன் அல்லது மீடியா மூலமாக வருமானம் கிடைக்கலாம், குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்யலாம், பழைய முதலீட்டில் சிறிய லாபம் கிடைக்கலாம். 2 வழிகளில் வருமானம் உருவாகலாம். உங்கள் பெயர் மற்றும் தொடர்பு நேரடியாக வருமானமாக மாறலாங்க. செலவுகளை பொறுத்த வரைக்கும் வாகனம் தொடர்பான செலவு வரும், குடும்ப சுப நிகழ்ச்சிக்கு செலவு ஏற்பட்டிருக்கும், வீடு புதுப்பிக்கக்கூடிய பணம் செலவாகலாம், குழந்தைகள் கல்விக்காக செலவு வரலாம், சமூக மரியாதைக்காக செலவு செய்யக்கூடிய ஆசை வரலாம், விருந்தினர் மற்றும் நிகழ்ச்சி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், தொழில் விளம்பர செலவு வரலாம், மருத்துவம் தொடர்பான சிறிய செலவு ஏற்பட்டிருக்கும், ஆடை அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஆசை இந்த காலகட்டத்தில் உங்களை தூண்டும். கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய கடன்களை கூட ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா, இப்போ வந்து ஸ்டெப் எடுத்திங்கன்னா கடனை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் கூடுதல் வருமானத்தை கடனுக்காக பயன்படுத்தலாம். மாத தவணை சுமைகளை சீரமைக்கணுங்க. மறுசீரமைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பழைய கடன் பேச்சு சாதகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கலாங்க. வீடு அல்லது வாகன கடன் முயற்சி நகருங்க. தேவையற்ற புதிய கடனை தவிர்க்க முடியும், ஆனால் இப்போ நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சின்ன இது தானே, ஒரு பைக்கு தானே, ஒரு ஃபோன் தானே, இஎம்ஐ தானே, அப்படி அது தேவையில்லாத ஒன்று இப்போ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி பண்ண வேண்டாம், கை காசு தான் நீங்கள் பண்ணலாம், ப்ராப்ளமே கிடையாது. பணத்தில் கவனங்க. சமூக மரியாதைக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்க வேண்டாம். நண்பர் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்ய வேண்டாம். அதிக லாபம் தரும் திட்டத்தை உடனே நம்ப வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம். பெரிய தொகை கொடுக்கும்போது ஆதரவும் அதே மாதிரி ஆதாரமோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க யார் இருந்தாலும் சரி, ஆதாரம் வச்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. தொழிலில் பணத்தையும் குடும்ப பணத்தையும் தனித்தனியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை காட்ட வேண்டாமே, அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சிங்கன்னா பரவாயில்ல. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாங்க. நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். நீண்ட நாள் பேசாமல் இருக்கிற ஒரு நபர் திரும்ப வந்து பேசுவாங்க, மீண்டும் பேசலாம். உங்களை மதிக்கும் ஒருவர் நெருங்கலாம். புதிய அறிமுகம் காதலாக மாறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாங்க. போலியான உறவு விலகுங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரும். பழைய சண்டை பேசி தீர்க்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே தெளிவு கிடைக்கும், நீங்கள் போட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண நோக்கத்துடன் நல்ல தொடர்பு கிடைக்குங்க. அதே போல் சமூக நிகழ்ச்சி அல்லது வேலை இடத்துல புதிய அறிமுகம் வரலாங்க. காதலில் கவனமாக இருக்கணும். அதிக ஈகோ காட்ட வேண்டாம். நான் சொல்வது தான் சரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். துணையை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டாம். கோபத்தில் பிரிவு வார்த்தை சொல்ல வேண்டாம். நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம். சமூக ஊடகத்தில் உறவு பிரச்சனைகளை வெளியிட வேண்டாம். பண உதவி மற்றும் காதலை கலக்க வேண்டாங்க. அன்பை எதிர்பார்த்ததோடு நீங்கள் கொடுக்கவும் வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் கொடுத்தா தானே அவங்களும் இது பண்ணுவாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல பெருமை காட்ட வேண்டாங்க. திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு நகரலாங்க. நீண்ட நாள் தாமதமான பேச்சு மீண்டும் தொடங்கலாம். குடும்பம் மூலமாக நல்ல வரன் வரலாங்க. வேலை அல்லது சமூக தொடர்பில் அறிமுகம் ஏற்படலாம். உயர்ந்த பொறுப்புணர்வு கொண்ட துணை கிடைக்கலாம். வேறு ஊர் தொடர்புடைய வரன் வரலாங்க. நல்ல பதவி அல்லது குடும்ப நிலை கொண்ட துணை கிடைக்கலாங்க. நண்பராக இருந்தவர் வாழ்க்கை துணையாக மாறலாம். 2 வரன்களை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரலாங்க. சமூக அந்தஸ்தை மட்டும் பார்த்து முடிவு செய்ய வேண்டாம். குணம், பொறுப்பு, பணநிலை, குடும்ப பின்னணி ஆகியவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிக எதிர்பார்ப்பால் நல்ல வாய்ப்பை தவறவிட வேண்டாங்க. திருமண மாணவர்களுக்கு துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையுங்க. பண விஷயத்தில் தெளிவு வரும். வீடு அல்லது வாகனம் வாங்க சேர்த்து திட்டமிடலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. துணையின் வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வருங்க. துணையோட வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் இருக்கும். பெரிய தப்பாலாம் போகாது, கரெக்டாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கலாங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்த விஷயம் பேசி தீர்க்கப்படும். வெளியூர் பயணம் ஏற்படலாம். உங்கள் முடிவு மீண்டும் திணிக்க வேண்டாம். துணையினுடைய முயற்சியை பாராட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை அழுத்தத்தை வீட்டில் காட்டாதீங்க. அன்பை வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க.
குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குங்க. நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். குழந்தை தேடிட்டு இருக்கீங்களா, குழந்தை வாய்ப்பாக பார்த்துட்ருக்கீங்களா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் மேல்மலையனூர் கோயில், திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலையனூர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரன் வழிபட்டு, அதே போல் நீங்கள் பழனியில் கீழே திருஆவினங்குடின்னு ஒரு கோயில் இருக்கும், அங்கே வழிபட்டு மேலே பழனியில் பாலதண்டாயுதம் பண்ணி வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் வருங்க. தலைமைத்திறன் வெளிப்படலாம், விளையாட்டு அல்லது கலைத்திறன் வளரலாம், போட்டியில் வெற்றி கிடைக்கலாம், புதிய பாடநெறியில் சேர்க்கலாம், உயர்கல்வி பற்றிய நல்ல முடிவு வரலாம். குழந்தைகளுக்காக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும், கல்வி செலவு அதிகரிக்கலாம், அவர்களுக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க. மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட வேண்டாம், சிறிய வெற்றியையும் பாராட்ட வேணுங்க. அவர்களினுடைய திறமையை வெளியில் கொண்டு வர உதவி வேணும் அப்படின்னு ஞாபகம். துல்லியமான குழந்தை பாக்கியத்தை தனிப்பட்ட ஜாதகம், 5ஆம் பாவம், குரு மற்றும் தசாபுத்தி அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் பண்ணுங்கள். வீடு நிலம் சொத்துலாம் பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கான என்ன வலுவுருங்க. பெரிய அல்லது வசதியான வீடு பார்ப்பீங்க, நிலம் வாங்கும் வாய்ப்பு வரும், குடும்ப சொத்து பற்றி பேச்சு தொடங்குங்க, பழைய சொத்து விற்பனையாகத்தான வாய்ப்பு இருக்குது, பங்கு பிரிவு தெளிவாகலாங்க, வீட்டு கடன் முயற்சி நகருங்க, பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இப்போ அமௌண்ட் இருந்தது இல்லை ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். தொழிலுக்கான கட்டிடம் அல்லது அலுவலகம் பார்ப்பீங்க, அது இப்போ மாற்றுவீங்களான்னு தெரியாது, ஆனால் அதுக்காக தேடலாவது இப்போ இருக்குங்க. வாடகை வருமானம் உருவாகலாம், குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக சொத்து வாங்கலாம், வெளியூர் சொத்து வாய்ப்பு வரலாங்க, ஆவணத்தில் இருந்த தாமதம் குறைய காலங்க, அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்த பிரச்சனைலாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு வருங்க. சொத்தில் கவனமாக இருங்க, தாய் பத்திரத்தை சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லங்க சான்றிதழை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லை அளவை நேரில் பார்க்க வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதை உரிமையை உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்ட ஆலோசனை பெற வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் அப்படிங்கிறதுக்காக வாய்மொழியை மட்டும் நம்ப வேண்டாங்க, கூட்டு சொத்தில் பங்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அனைத்து வாரிசுகளின் சம்பந்தத்தையும் பெறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயருக்காக பெரிய சொத்தை அதிக கடனில் வாங்க வேண்டாம். வாகன பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய கார் வாங்குற எண்ணம் வருங்க, பழைய வாகனத்தை மேற்பட்ட வாகனங்கள் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதை விட ஒரு அப்டேட்டடாக வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. குடும்பத்திற்கு பெரிய வாகனம் தேவைப்படலாம், தொழிலுக்காக வாகனம் வாங்கலாம், பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாம், பழைய வாகனம் விற்பனையாகலாம், வாகன கடன் முயற்சி நகரலாம், வெளியூர் பயணம் அதிகரிக்கலாம், வேலை காரணமாக வாகன பயன்பாடு அதிகரிக்கலாம், பழைய வாகனத்தில் பராமரிப்பு செலவு வரலாம், வாகனத்தில் கவனம் தேவைங்க. சமூக அந்தஸ்துக்காக அதிக கடனில் கார் வாங்க வேண்டாம், அதிவேகமாக ஓட்டவே வேண்டாம், கோபத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம், கைபேசி பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டாம், பயன்படுத்திய வாகனத்தில் ஆவணத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மெக்கானிக்கிடம் பரிசோதிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை மற்றும் இரவு பயணத்தில் அதிவேகமாக வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. வெளியூர் வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புலாம் உங்களுக்கு இருக்குங்க, இருந்தாலும் உங்களுக்கு உள்ளூர் அளவுக்கு வெளியூர் பயணம் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது, அது தனிப்பட்ட ஜாதகத்தை தான் வச்சு சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குங்க, நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசுவாங்க, சுபநிகழ்ச்சி பற்றி செய்தி வருங்க, சகோதர சகோதரி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க, அந்த குடும்ப சொத்து பற்றிய பேச்சு நகருங்க, வீடு புதுப்பிப்பு அல்லது மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, உங்களை எதிர்த்தவர் பின்னர் உதவி கேட்கலாங்க. குடும்ப அமைதிக்காக உங்கள் கருத்தை மட்டும் திணிக்க வேண்டாம், குடும்ப பிரச்சனைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் கடுமையான பேச வேண்டாம், பண விஷயத்தை தெளிவாக பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம், சமூக மரியாதைக்காக குடும்பத்தின் மீது செலவு சுமையை போட வேண்டாங்க, அன்பை வார்த்தையிலையும் வெளிப்படுத்த வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க வேணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாங்க. சிம்ம ராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம் நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி, அதாவது நெருப்பு மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய அதிபதி சூரியன், சுட்டரிக்கிற சூரியன் தான் உங்களுக்கு அதிபதி. தலைமை, அதிகாரம், மரியாதை, தன்னம்பிக்கை, புகழ், இது எல்லாத்துக்கும் தொடர்புடைய ராசி நீங்கள். கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடிய குணம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஒருத்தர் 4 பேர் அமைதியாக நின்றுருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வருதுன்னா சிம்மராசிக்காரராக தான் இருப்பாங்க. தலைமை ஏற்க விரும்பக்கூடிய நபர் நீங்கள். பிறரை வழி நடத்தக்கூடிய திறன் கொண்டவங்க நீங்கள். அன்பு கொடுத்தா முழு மனதோடு கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தின் கௌரவத்தை முக்கியமாக நினைப்பவங்க நீங்கள். மற்றவர்கள் தங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். தங்களுடையவர்களை பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள். வெற்றியை வெளிப்படையாக அனுபவிக்க விரும்பக்கூடியவர் நீங்கள். தோல்வியை மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்ளுவாங்க. சிறிய அவமானத்தையும் நீண்ட நாள் நிலைக்கலாம். அதே போல் உதவி செய்ததை சில நேரங்களில் நினைவுபடுத்தலாம். பெரிய கனவு இருக்கும், சமூகத்தில் பெயர் வேணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குங்க. அதிகாரம் அல்லது மேலாண்மையில் இயல்பாகவே செயல்படக்கூடியவர் நீங்கள். வயது அதிகரிக்க மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஸோ தற்போது உங்களோட மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக வரக்கூடிய காலகட்டங்களில் சரியாக வாய்ப்பு இருக்குது. என்ன கேள்வி? உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்னு ஒரு கேள்வி. என் பதவி எப்போ உயரும்? என் வருமானம் எப்போ அதிகரிக்கும்? என்னை எதிர்ப்பவங்க யார் யார்?
தொழிலில் இன்னும் பெரியதாக மாறலாமா, எனக்கு சொந்த வீடு எப்போ அமையும், புதிய வாகனம் வாங்கலாமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக நான் மதிப்பவங்க யார், நான் செய்த உதவியை ஏன் மறந்துட்டாங்க, வெளியூர் சென்றால் வளர்ச்சி கிடைக்குமா, என் பெயர் எப்போது பெரிய அளவில் வெளியில் வரும், எப்போ என் பெயர் வந்து நல்ல ஒரு முதன்மையான ஒரு ஆளாக, ஒரு பெரிய கம்பீரமான ஒரு ஆளாக வந்து மக்கள் மத்தியில் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க. அதே போல் என் பெயர் தொழிலில் மேன்மையாக இருக்கக்கூடிய ஆளாக எப்படி என் பெயர் வந்து மேலே நிற்கும். இப்போ ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் பெரிய தொழிலதிபர்கள் பேரில் என் பேர் எப்போ வரும், இந்த மாதிரி தான் வந்து சொல்லப்படுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்குதுங்க. உங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ராசிக்கு தலைமை ஏற்க பிறந்தவர் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய ஒரு கூறப்படக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. குடும்பத்தை முன்னேற்றக்கூடியவங்க நீங்கள், ஒரு குழுவை வழிநடத்தக்கூடியவங்க நீங்கள், தனித்துவமான பெயர் உருவாக்கப்பட்டு இருக்குங்க. அதே போல் சமூகத்தில் மரியாதை பெறக்கூடியவர்கள், நிர்வாகம் மற்றும் அதிகாரத்துறையில் உயரலாங்க. கலை மற்றும் மீடியாவில் கவனம் பெறுங்க. மற்றவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். ஒரு சிறிய முயற்சியை பெரிய பிராண்டாக மாற்றலாம். குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க முயற்சிப்பீங்க. பிறர் தயங்கும் பொறுப்பை ஏற்கக்கூடியவங்க நீங்கள். வயது அதிகரிக்க செல்வாக்கு அதிகரிக்குங்க. வாழ்க்கை இவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய பாடம், மரியாதை கேட்பது தவறல்ல, ஆனால் உண்மையான மரியாதை பயத்தால் கிடைப்பதல்ல அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க. உங்கள் செயலால் கிடைக்கிறதுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா வகையான குணாதிசயங்களுமே ஒரு ஏற்றமுடைய ஒரு குணாதிசயம் தான். தலைமை திறன், தன்னம்பிக்கை, பெருந்தன்மை, பாதுகாப்பு குணம், படைப்பாற்றல், நிர்வாகம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் உங்களுக்கு சவால் இருக்குது. கொஞ்சம் ஈகோ, உடனடி கோபம், பாராட்டில் எதிர்பார்த்து இருக்கிறது, விமர்சனத்தை ஏற்க சிரமப்படுறது, பிறனுடைய ஆலோசனையை சில நேரங்களில் புறக்கணிக்கிறது, சமூக மரியாதைக்காக அதிக செலவு பண்ணுறது, குடும்பத்தில் தங்கள் முடிவை திணிப்பது, அவமானத்தை நீண்ட நாள் நினைப்பது, தவறு செய்தாலும் உடனே ஒப்புக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, பெரிய கனவுக்காக சிறிய விஷயங்களை அலட்சியம் செய்கிறதுங்க, உழைத்ததற்காக உடனடி அங்கீகாரம் எதிர்பார்க்குறதுங்க, தங்கள் மதிக்காதவங்கள்கிட்ட அதிகமாக எதிர்வினை கொடுக்கறது, அதே போல் அதிகாரத்தை அன்பாக பயன்படுத்தாமல் கடுமையாக பயன்படுத்துறது, உடல் ஓய்வை அலட்சியம் செய்கிறது, நான் தான் செய்யணும், நான் தான் செல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உறவுகளையும் நல்ல ஊழியர்களையும் விளக்கக்கூடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதுங்க. மற்றபடி இந்த ராசிக்காரங்களுக்கு காதல், நண்பர்கள் மூலமாக, உறவினர் மூலமாக, கூட இருக்கிறவங்க மூலமாக, பணியிடத்தில் உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க நிறைய துரோகங்கள், அதே போல் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் மைண்ட்லேயே போட்டு குழப்ப வேண்டாம். அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகி உங்களோட வேலையை பார்க்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கிறங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லா இடத்துலையும் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்து கிரேடுக்கு போயிட்டு தான் இருக்கணுமே தவிர அதையே நினச்சிக்கிட்டு மைண்டில் குழப்பிட்டுருக்கூடாதுங்க. உங்களுக்கு செய்வினைகள் இந்த கந்திஷ்டிலாம் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் திடீர் வளர்ச்சி கொண்டுட்டு வைங்க. கொஞ்சம் கந்திஷ்டி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. அப்படி வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது ஃபோனோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அதிர்ஷ்டமான நிறம் தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள், செம்பு நிறம், மெருனு. அதிர்ஷ்ட எண் 193. சாதகமான நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. இந்த ராசிக்காரங்க அடுத்த 12 நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பழைய நண்பர் மீண்டும் பேசுவாங்க. குடும்ப செலவு வரலாம் அல்லது சிறிய ஈகோ மோதல் வரும். அதே போல் புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு தெரியலாங்க. ஒரு முக்கிய ஆவணத்தை சரிபார்க்க வேண்டியிருக்கும். இந்த காதல் மற்றும் திருமண பேச்சு நகரம், எதிர்பாராத செலவு ஏற்படலாம். வார்த்தைகளில் ஈகோவிலையும் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை அல்லது தொழிலில் முக்கிய முடிவு வருங்க. அதே போல் உங்கள் பெயர் அல்லது திறமை வந்து வெளியில் அதிகமாக பேசப்படலாங்க. உங்களுக்கு உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வோ, தூக்கக்குறைவோ, மன அழுத்தம், முதுகு அல்லது தோள்பட்ட வலி, செரிமான கோளாறு, தலைவலி, அதிக வேலை காரணமாக சோர்வு, அதிக உணவு அல்லது ஆடம்பர உணவு பழக்கம், இந்த நீண்ட நேரம் வந்து வாகனம் ஓட்டுறதுனால உடல் வலி, கோபம் மற்றும் மன அழுத்தத்தால் உடல் பாதிப்பு, இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க. இனி செய்ய வேண்டியவைன்னு பார்த்தோன்னா, உங்கள் தலைமை திறனை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பெயர் மற்றும் திறமையை வருமானமாக மாற்றணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யக்கூடாதவைன்னா ஈகோவில் நல்ல மனிதர் இழக்காதீங்க. கோபத்தில் வேலை அல்லது உறவை முறிக்கக்கூடாது. சமூக மரியாதைக்காக அதிக கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. உடல்நலம் மற்றும் ஓய்வு அலட்சியம் செய்யக்கூடாது. உங்களை புகழ்கிற எல்லாரையும் நம்பக்கூடாதுங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு ரொம்ப நல்லது. காலை சூரியன் நோக்கி பிரார்த்தனை செய்யுங்க. காலையில் சிவபெருமான் அல்லது முருகன் தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வயதான தந்தை போன்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அரசு மருத்துவமனை அல்லது ஏழைகளுக்கு இயன்ற உதவி செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யலாங்க. பசியுடன் இருக்கிறவங்களுக்கு உணவு வழங்கலாம், ரொம்ப நல்லதுங்க. பெற்றோர் மற்றும் மூத்தவர்களோட ஆசீர்வாதம் பெறலாம், ரொம்ப நல்லதுங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி. உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.